ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கே இல்லைங்க, நான் ஒரு சாதாரண ப்ரொஃபஸரு, என்கிட்டயே திமுகவை சேர்ந்த ஒருத்தவங்க 2 லட்ச ரூபா அவங்களுக்கு அவங்க மேல வந்து 10 லட்சத்துக்கு மேல மோசடி புகார் இருக்குன்னு எல்லா செய்தி ஊடகங்களும் செய்தி அதுவும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் வருது, அது செய்தி வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பத்தி விசாரணைக்கணும்ல, அது உண்மையா பொய்யான்றது நமக்கு தெரியல. அந்த 10 லட்சம் மோசடி உள்ள எங்களுக்கு அப்போ உள்ள முதலமைச்சர் தெரியும், துணை முதலமைச்சர் தெரியும், அமைச்சர்கள் தெரியும், எல்லா ஃப்ராடுங்களுமே வந்து எங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், இவனுக்கு தெரியும் சொல்லிட்டு தான் எல்லா மோசடியுமே செய்யறாங்க. உண்மையிலே வந்து இந்த விவேக் சொல்லுவானா, எனக்கு ஐஜியை தெரியணும், ஐஜியை உனக்கு தெரியுமான்றதான முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. அது அதுதானே பேச வேண்டிய செய்தியாக இருக்குது. ஆனால் இங்கே இந்த விஷயத்தில் என்னென்னா, இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ ஐஜி தெரிஞ்சிருக்க வழி எஸ்பி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இல்லைன்னா அப்படி ஒரு ஸ்பெஷல் டீம் கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க ஒரே நாளில். தெரியவே தெரியாது. சாதாரண மக்கள் எத்தனை புகார் கொடுக்குறாங்க. நீங்கள் முதல்ல புகாரை வாங்குவீங்களா? புகாரே வாங்க மாட்டீங்க. புகார் வாங்க முடியாமல் எத்தனை பேர் வந்து இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு சொல்லி எத்தனை வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. என்னுடைய புகார் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, இதுவரை சிஎஸ்ஆர் ரிப்போர்ட் கூட கொடுக்கல. சிஎஸ்ஆர் ரிப்போர்ட் கொடுத்தாலும் வந்து முதல் தகவல் அறிக்கை வந்து பதிவு பண்ணல. அதுக்காக வந்து நீதிமன்றத்தை வந்து இன்றைக்கும் நாடிக்கிட்டு தானே இருக்காங்க. அவ்வளோ சிக்கல் இருக்கும்போது ஒரு கோவிலுக்கு வந்தவங்கள ஒரு காவலாளியை அவன் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து பார்க் பண்ணுறப்போ வந்து வீல் சேர் கேட்டாங்க, வீல் சேருக்கு வந்து பணம் கேட்டதா சொல்றாங்க. பணம் கேட்டாரா இல்லையான்றதெல்லாம் விசாரணை தெரியும். அவங்களே ஒத்துக்கிறாங்க சார். 500 ரூபா கேட்டாரு, நான் வந்து 50 ரூபா தரேன்னு சொன்னேன், அப்புறம் 100 ரூபா கொடுத்துருக்காங்கன்றாங்க. இல்லை அப்ப 100 ரூபா கொடுத்தாங்கும் போது அவங்களுக்கு இடையில ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. இவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சிருக்கலாம்ல. அந்த பழிவாங்கன்ற அந்த எண்ண ஓட்டத்தில் வந்து அவங்க மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து அவனுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அவனுக்கு யாருக்கு வந்து டீச்சர் குட் லெசன்பாங்களா, அது மாதிரி வந்து அது வந்து குட் லெசன் இல்லை, ஒரு பேட் லெசனுங்கிற மாதிரி. ஆமாம், அதை அவங்க ஒரு விரிவுரையாளராக ஒரு கல்லூரி பேராசிரியராக இருந்துக்கிட்டு இதை மாதிரி ஒரு எளிய மக்கள்கிட்ட அவங்க அதிகாரத்தை காட்டுவீங்க.